வணக்க நேயர்களே, நான் உங்கள் நிலக்கோட்டை நீதிராஜன். இந்த பிக் பாஸ் விஷயமா ஒரு எபிசோடு நம்ம எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணோம். நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனா அது அவ்வளோ ஒன்றும் சரி பண்ணலன்னு சொன்னோடனே நான் எதுவும் கலந்துக்கல. சரி, என்ன பிக் பாஸ் ஒரே போர் அடிச்சு, என்னடா இதை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப திடீர்னு நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே பையன் யோகநிதி ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தான். 10th ஸ்டாண்டர்ட் யோகநிதி. எப்பயுமே அவர் மேத்ஸ் தான் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாரு. பிக் பாஸ் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாரு. நான் போய் சேனல் மாத்தினோடனே அது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இருப்பா பார்க்கலாம் அப்படின்னாரு. என்னடா இவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நிகழ்ச்சி கொஞ்சம் சூடு பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, வெளியில இருக்கிற லீலைகள்லாம் விட்டுட்டு இப்ப வீட்டுக்குள்ள திரைமறைவுல மன்மத லீலைகள் ஆரம்பமாயிருச்சு அங்கங்க. ஏன்னா நாள் ஆயிடுச்சு, 10 நாள் யாராலையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்படியே ஒரு மாதிரியா என்ன செய்யறது, இவனுக்கு என்ன செய்யறதுன்னு அவனுக்கு புரியல, அதுங்களுக்கு என்ன செய்யறதுன்னு அவனுக்கு புரியல. ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த துஷார் பையன், கொரியாக்கார பையனை பிடிச்சி கையை பிடிச்சி வலுக்கட்டாம இழுக்குது. கொஞ்சம் உள்ள வா, முக்கியமான விஷயம். அவன் வேணாம் அப்படின்றான். அதெல்லாம் நான் வரமாட்டேன், நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்றான். என்னடா பிடிக்காதுன்றான், கூப்பிடா, என்ன விஷயம் தெரியல. கொஞ்சம் உட்காந்து பார்த்தேன். அப்படியே கட் பண்ணி டக்குன்னு பார்வதிட்ட வந்துட்டாங்க. பார்வதி பார்த்தா ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். அம்மா, நம்ம எல்லாம் மதுரைக்காரங்க, கொஞ்சம் லவ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லபடியா பண்ண, நல்லபடியா நம்ம வாழ்க்கை அமையணும், நீ கொஞ்சம் உஷாரா இருக்குன்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காரு பார்வதிக்கு. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எஃப்ஜேவும் இன்னொரு பொண்ணு ஆதிரை உட்காந்துட்டு அவங்க ஒரு குரூப் அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குரூப் உருவாயிருச்சு. எஃப்ஜே, ஆதிரை, துஷாரு, இந்த பொண்ணு பார்வதி, வாட்டர்மெலன் ஸ்டாரு, பிளஸ் பார்வதி, சபரி, இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு குரூப்பா போயிட்டு இருக்கு. இதுல வினோத் அப்பப்ப பீதி கிளப்புறாரு. நான் அவரை பார்த்தேன். முதல்ல வினோத்தை பார்த்தா சரி பாவம், அந்த பையன் எல்லாத்தையும் சாரி கேட்பான். எதுக்கு எடுத்தாலும் அண்ணே மன்னிச்சுக்க அவன்கிட்ட கமருதின்ட்ட போய் அப்பப்ப சாரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். என்னடா இவன் சாரி கேட்கிறானே, என்னடா பெரிய ஒரு கொலை குற்றம் பண்ணல, பெரிய தப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நானே அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அப்புறம் ஒரு இந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க்ல வினோத் போய் அம்மா கெமியை நல்லா இருக்க கட்டி பிடிச்சிட்டாரு. ஒன்னும் கெமியால ஒன்றும் பண்ண முடியல. அவன் புடினா ஒரு உடும்பு புடின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு புடி பிடிச்சான். அது ஒரு இஷ்யூன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சி ஓரளவுக்கு அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இந்த ஓடிட்டு இருக்க நிகழ்ச்சியை நல்லா ஒத்து கவனிச்சு பார்த்தோம்னா, முதல்ல நான் இந்தியில பம்பாயில ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியை ஓவர்டேக் பண்ணி நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு. எப்படின்னா, ஒரு கல்வி சம்பந்தமாவோ, ஒரு டாஸ்க் விளையாட்டு சம்பந்தமாவோ, அல்லது வேற எதுவும் விவசாயம் சம்பந்தமாவோ எந்த எதுவும் ஒன்றும் பார்க்க முடியல. ஃபுல்லா காதல் மோகத்துல போயிட்டு இருக்காங்க. 10 நாள் இவங்க எப்படி தாக்கு பிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பொண்ணு வந்துச்சு, டான்ஸரு, நான் வெளியே போறேன் பிக் பாஸ், எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ரம்யா ஜோ அவங்க சொந்த கதையெல்லாம் சொன்னாங்க. எனக்கு நான் இப்படி ஒரு கதை, எங்க சித்தி இப்படி பண்ணிட்டாங்க, என்ன வெளிநாட்டுக்கு விட்டு போயிட்டாங்க, நான் பிச்சை எடுத்துலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமான கதையை ஒன்று சொன்னாங்க. எல்லாம் கேட்டு பாவம் கண்கலங்கினாங்க. அது ஒரு நிகழ்ச்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை போய் கேமரா முன்னாடி நின்று அழுகுது, என்னை எப்படியாச்சும் அனுப்பிச்சி விட்ருங்க, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இங்க இருக்கவங்கலாம் என்னை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, நான் உண்மையை சொன்னேன், எல்லாம் நான் பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு என்கிட்ட கிண்டல் கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு. நான் தெரியாம தான் கேட்கிறேன் பிக் பாஸ் குரூப்புக்கு, இப்ப அந்த பிள்ளைலாம் இல்லைன்னா உங்களால நிகழ்ச்சி நடத்த முடியாதா? போறேன்னு சொல்றாலும் அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதானே. அதை வச்சுக்கிட்டு பாவத்தை அழுக வச்சுக்கிட்டு கதரை விட்டுக்கிட்டு, இப்ப முதல்ல ஒரு பொண்ணு நான் போறேன்னு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதானே. எவ்வளவோ பேர் வெளியே இப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. ரீல அனுப்புங்க, ரீரிலீஸ் பண்ணுங்க, உள்ள அனுப்புங்க, நல்ல குதூகலமா இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு ஏதோ போயிட்டு இருக்கு, அதை அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லபடியா போட்டுமே. அதை தயவு செஞ்சு இந்த போறேன்னு சொல்றால பிக் பாஸ் குரூப் அனுப்பிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்ம எஃப்ஜே அவங்க அப்படியே காதல் ரசம் பொழியிறாங்க. யாரு? எஃப்ஜேவும் இன்னொரு பொண்ணு ஆதிரையும் உட்காந்துக்கிட்டு கன்னத்தை தடை வருது, ஊட்டி விடுறது, பல மாதிரி போயிட்டு இருக்கு. பசங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே 14 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் வேற இப்ப சினிமானா சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இது நிகழ்ச்சினால ஒன்றும் பண்ண முடியல, வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. ஆனா இவனுங்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியல, குடும்பத்தோட பார்க்க வேண்டிய சூழல் வந்துடுது. இந்த வர்ற சூழ்நிலை
இந்த பிக் பாஸ்காரங்க கொஞ்சம் எங்களுக்கு பசங்க பார்க்குற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. ரொம்பையும் வல்கரா ஆடை குறைப்பு அதெல்லாம் வந்து ஆதிரியெல்லாம் வந்து வெறும் ஜட்டியோட வந்துருப்பாரு. ஒன்று போற போக பார்த்தா இப்போ பாதி போட்டிருக்கு, ஒன்று மேலே நீச்சல் உடையில வந்தாலும் வந்துருப்பாருங்க. அப்புறம் விக்கல் விகாஸ் அழகா நிகழ்ச்சியில வந்து சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காப்புல. அப்படியே கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அழகா போயிட்டு இருக்காப்புல. அப்புறம் நம்ம வினோத் வேற மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாப்புல. வினோத் வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டாப்புல, ஓ இப்படித்தான் இருக்க நிகழ்ச்சியில அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாப்புல, நிகழ்ச்சியை புரிஞ்சு ஆடுறாப்புல. அடுத்து அந்த அம்மா திருநங்கை அவங்க ஒரு மாதிரி எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கிறாங்க, டக்கு டக்குன்னு கலந்துக்கிறாங்க. எங்க போகணுமோ அங்க இருக்காங்க, அங்க எல்லா இடத்துல டப்புன்னு கலந்து போயிடுறாங்க. அவங்க ஒரு டைப்பா போயிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் வேற வேற மாதிரி லைன்ல போட்டு ஆடிட்டு இருக்காங்க. வாட்டர் மெலன் ஸ்டார் போகும்போது ஆரம்பத்துல பார்த்தா எல்லாருமே எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. வேணா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இப்ப வாட்டர் மெலன் ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் மக்கள் மனசுலயும் இடம் முடிச்சிட்டாப்புல, உள்ளேயும் இடம் முடிச்சிட்டாப்புல. இப்ப பார்வதியை வந்து மொத்த பேரும் டார்கெட் பண்றானுங்க. இப்ப என்ன பார்வதி என்னன்னா, பார்வதி வந்து நல்லா பேசுது, தெளிவா அடிக்குது, எவனை எப்படி பண்ண இவனை எப்படி பண்ணுன்றத புரிஞ்சு வச்சு அதுக்குள்ள விஜய் இருந்ததுனால ஒரு ஆளையும் பார்த்து பார்த்து பேசுது. இது இவங்களுக்கு பிடிக்கல. ஒருத்தரும் இப்ப ஓட்டு போட்டா ரிஜெக்ட் பண்றதுல வந்து பார்வதிக்கு தான் அதிகமான ஓட்டு, 13 ஓட்டு என்னமோ விழுந்துருந்துச்சு பார்த்தேன். அடுத்து நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரு அவரையும் ஓவர்டேக் பண்றாங்க. இவங்களை எப்படியாச்சும் அமிச்சிடணும், ஒன்னாவே இருக்காங்க. அடுத்து நம்ம அகோரி அங்கங்க இருக்காரு, டப்புன்னு கலந்து ஓடி போயிடுறாரு. ஒரு சில இடத்துல பாக்குறேன் இவங்க 3 பேர் ஒன்னும் உட்காந்துறாங்க. இவரே சொல்றாரு, நம்ம 3 பேர் தான் ஃபேமஸ் ஆனாலும் இவங்க எல்லாம் ஃபேமஸ் கிடையாது, நம்ம தான் மெயினான ஆளு, நம்மளுக்கு தான் மக்களுக்கு தெரியும் அப்படின்லாம் இவங்களாம் பேசிக்கிறாங்க. தனியா ஏதோ ஒரு புரணி நடக்குது, கிராமத்து புரணி மாதிரி அங்கங்க உட்காந்து பேசுறாங்க. அப்புறம் டக்குன்னு கலந்து ஓடிடுறாரு அகோரி. இப்படி போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. இப்ப டாஸ்க் உள்ள வந்துட்டாங்க. இப்ப ஒரு இதுலயும் டாஸ்க்ல வந்து இப்ப நம்ம வினோத் வந்து கெமியை கட்டி பிடிச்சதுல அது ஒரு இஷ்யூ ஆக்கி அது கொஞ்சம் பரபரப்பா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெமி வந்து ரொம்ப சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. கெமி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டுருச்சு. அப்புறம் லவ் மேட்டர் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப சீசன் 9ல வந்து பெருசா ஒன்றும் எனக்கு பார்த்த மாதிரி இல்லை. இனிமேல் யாராச்சும் புதுசா வந்து இந்த விளையாட்டை வந்து நல்லா விளையாடுவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை இனிமேல் யாராச்சும் புதுசா நீங்க என்ட்ரி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்களான்னு எதிர்பார்க்கிறான். விஜய் சேதுபதி போன வாட்டி வந்தாரு, ஏதோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாரு, இந்த பையன் வந்து எப்ஜே வந்து அவனை வெட்டிடுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான். அதெல்லாம் எதுவுமே கேட்கல. வந்தாப்புல ஏதோ பண்ணாப்புல, பிரவீன் காந்தியை வெளியே அமிச்சாச்சு, நமக்கு கொடுத்த ஒரு 3 சான்ஸ் நீங்க என்ன முடிஞ்சு அந்த எபிசோடுக்கு பேச வேண்டியதை பேசணும், நம்ம துட்டுக்கு சரியா போச்சுன்ற மாதிரி வெளியேறிட்டாரு. இவர் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஆங்கரா வர்றாரு அப்படின்னு சொன்னா முழு அதிகாரம் கொடுக்குறாங்க, ரெட் கார்டு கொடுக்கலாம்னு சொல்லி அதிகாரம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறவரு அந்த எப்ஜேவை கண்டிச்சிருக்கணும், இல்ல ஒரு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். அப்ப அவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வெட்டி போடுன்னு சொல்றான், திரும்பி அடிக்க கை வாங்குறான், திரும்பி வார்த்தைகளை வந்து அசிங்கமா விடுறான், பேட் வேர்டு ரொம்ப விடுறான். ஆனா அவங்க எல்லாம் பொறுத்துக்கிட்டு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சரி விளையாட வந்துட்டோம், நமக்கு ஒரு பொழைப்பு அப்படின்றதுனால ஏதோ பிழைப்புக்காக எதையோ செய்யற மாதிரி பாவம் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எப்ஜே வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அப்புறம் கமருதீன் வந்து இப்ப வேற தீனா மாறிட்டு இருக்காரு. திரைமறைவுல கொஞ்சம் சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன் 9 வந்து இந்த 10வது வரைக்கும் இப்ப நான் இடையில தான் பார்த்திருக்கேன். 10வது வந்து காம லீலைகள் அப்படின்ற ஒரு எபிசோடா போயிட்டு இருக்கு. காம லீலைகள், திரைமறைவில் காம லீலைகள். இப்ப பாத்ரூம்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க. பாத்ரூம்ல கேமரா கிடையாது. என்ன நடக்குமோ எது நடக்குமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். கேமரா முடிஞ்சா பாத்ரூம்லயும் வைக்க முயற்சி பண்ணாலும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வைக்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்துக்குவோம். ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஏதோ ஓரளவுக்கு இப்ப பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்பதான் ஒரு பிக் பாஸ் பார்த்த மாதிரி 10வது எபிசோட்ல தான் ஓரளவுக்கு ஏதோ இப்ப பிக் பாஸ் பார்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நாளை அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நீதிராஜன், நிலக்கோட்டை நீதிராஜன். நன்றி, வணக்கம்.